அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த ஸ்ரீதேவிகளே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, கண்ணூர் உண்மையா தாக்கத்தை ஏற்படுத்துமா? சிலவங்க செல்வாங்க இதெல்லாம் பொய், மூட நம்பிக்கைன்னு சொல்வாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கலா கதிருக்கு பின்னால் அதிகமான மக்கள் மரணம் அடைவது இந்த கண்ணூரால் என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன் துதுஹிலு ரஜுல ஃபில் கபர் வ துதுஹிலுல் இப்ல ஃபில் கிதர். எப்படி சொன்னாங்க? கண்ணூர் மிக உண்மையானது. ஒரு மனுஷனை கபருக்கு கொண்டு போகும், ஒட்டகத்தை ஷட்டிக்கு வரவழைக்கும். ஒட்டகம் அறுக்கப்பட்டு ஷட்டிக்கு வந்துடும். ஒரு கொளுத்த ஒட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டா அது அறுக்கப்பட்டு அப்படியே ஷட்டிக்கு வந்துடும். அன்பாந்தவர்களே, ஒரு முறை ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி குளிக்கும் பொழுது அவருடைய உடம்பை கண்டுட்டார். கண்டுபோட்டு சொன்னார், இப்படி அழகான உடம்பை நான் கண்டதில்லை. அப்படி சென்ன மாத்திரம்தான் அந்த சஹாபி அப்படி நோயில் விழுந்துட்டார். அப்படி இது கண்ணூர். அன்பாந்தவர்களே, கண்ணூருக்கு பல அடையாளங்களுக்கு, அதாவது தலையிலேயே முடிகள் கொட்ட தொடங்கும், உடம்பெல்லாம் அப்படியே ஜாயின்ட்ஸ் எல்லாம் நோகும், இடுப்புக்கு கீழே அதிகமான நோவு வரும். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதிகமான பயங்கரமான பெரிய நோயெல்லாம் வருவது இந்த கண்ணூரால் தான். ஆக்சிடென்ட் கண்ணூர். அதே போன்று வீட்டிலேயே செல்ல பிராணிகள் சாகுவது கண்ணூர். சிலவங்களை வீட்டில் இருக்கவே விருப்பம் இல்லை, ஓடணும் போல் இருக்கும், இதுவும் கண்ணூர். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல் அதிகமான தூக்கம் வரும் அல்லது தூக்கமே வராது. அதே போன்று கொட்டாய் வரும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, எங்களோட வியாபாரம் எல்லாம் படுத்துடும். அப்படியே ஒரு வியாபாரத்தை பார்த்து கண்ணூர் பட்டா அந்த மனுஷன் அப்படியே நடு ரோட்டுக்கு வந்துடுவார், லொஸ்டா பேத்துடுவார், அல்லது படுத்த படுக்கையில் விழுந்துடுவார், பெரிய நோயில் விழுந்துடுவார். இதெல்லாமே கண்ணூர் தான் அன்பார்ந்தவர்களே, ஸ்ரீதேவிகளே. இப்போ இந்த கண்ணூர் படாமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கண்ணூரும் சூனியமும் பயங்கரமான ரெண்டு. இதை நாங்கள் கண்ணூர் படாமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அரசன், அநியாயக்கார அரக்கன், இவரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி போட்டு சொன்னான், அனஸே, உனக்கு நான் அநியாயம் செய்வேன், உன்னை சித்திரவதை பண்ணுவேன், உனக்கு அடிப்பேன், உன்னை தாக்குவேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னால் எனக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது, ஏனெண்டா நான் ஒரு துவாவை ஓதிருக்கிறேன். அந்த அரசன் கேட்குறான், என்ன துவா? இவங்க சொல்லி கொடுக்கல. அந்த துவா தான் என்ன? அஊது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துவாவை யார் காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை, காலையில் 3 தடவை ஓதினா மாலை வரை பாதுகாப்பு, மாலையில் 3 தடவை ஓதினா அடுத்த நாள் காலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை நாங்கள் 3 தடவை காலையில் ஓதினா அந்த நாள் முழுவதுமே பாதுகாப்பு. கண்ணூர், நாகூர், செய்வன, ஆஃபத்து, முசீபத்து, தீங்கு எந்த ஒன்றும் எங்களை தாக்காது. ஷைத்தானுடைய எந்த ஆஃபத்தும் எங்களை தாக்காது. அதே போல் இன்னொரு துவா இருக்குது, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓதி ஊதணும். என்ன துவா? அஊது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா. இது அவங்களோட பிள்ளைகளுக்கு காலையில் ஓதி ஊதுங்க என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு ஓதி ஊதினாங்க. இதை ஓதி ஊதினா தான் அவங்களோட பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. இல்லாட்டி ஸ்கூல் போனாலும் விழுவாங்க, இல்லாட்டி கை கால உடையும், சரி ஆபத்து நடக்கும். அதனால் கட்டாயம் இந்த துவாவை அவங்களோட பிள்ளைகளுக்கு ஓதி ஊதுங்க. இன்ஷா அல்லாஹ் முழு பாதுகாப்பும் கிடைக்கும்.